இரண்டாவது அவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஐயா 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 ஐயான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் துரோகிகள் எல்லாம். அதில் இந்த ஜி.கே. மணி இப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சா. அவர் பையனை கொண்டு போய் காங்கிரஸில் நிறுத்தி அங்கே உனக்கு சீட்டு வாங்கிட்டாரா, பிரச்சனை முடியும். அப்போது இந்த ஜி.கே. மணி ஐயாவுக்காக வேலை பார்த்தாரா, திமுகவுக்காக வேலை பார்த்தாரா? அப்போது அது ஒரு வகையில் அன்புமணி சொல்கிறது உண்மை. இவங்க தான் இருந்து எங்கள் குடும்பத்தில் பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அது ஏறக்குறைய இந்த சகுனி வேலை தான். அது சரி, நீ ஐயா பக்கமே இருக்கணும். ஐயா கடைசி வரலையும் நீ அவர் பக்கம் நிலைச்சு நின்றுக்கணும்ல. அவர் கொண்டு அப்பனும் மோனுக்கு இடையில் குலகுத்துலலாம் கொண்டு விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் சரி அவரால் ஒன்றும் முடியலைங்கிறப்போ அவரை விட்டுட்டு ஓடுறது எப்படி சரியானது? அப்போ என்னன்னா, இங்கே இந்த இதுதான் ஏன்னா அது ராமதாஸ் ஐயாவுக்கு சிக்கல் ஏற்பட்ட உடனே அவர் போய் பார்த்தவர்கள்லாம் திமுக ஆதரவாளர்கள். முதல்ல வேல்முருகன் அண்ணன் போய் பார்க்குறார், திருமாவளவன். அடுத்தாப்பில் அப்புறம் சிந்தனை செல்வன் கூட பார்க்குறார்.